போர்வைய போத்திக்கோங்கன்னு சொன்னா பொட்டலம் கட்டிக்கிட்டு போயிட்டாங்க. துண்டை துடைச்சுக்கோங்கன்னு சொன்னா சூட்கேஸ்ல சொருவிட்டு போயிட்டாங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இந்திய ரயில்வேக்கு 100 கோடிக்கு மேல நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்காங்க நம்ம ஆளுங்க. இது சாதாரண திருட்டு இல்ல மக்களே, அதிர்ச்சி தரும் உண்மை. என்னன்னு பாப்போமா? இந்தியாவில் தினமும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் ரயில்களில் பயணம் செய்கிறார்கள். குறிப்பாக ஏசி பெட்டிகளில் பயணம் செய்பவர்களுக்கு ரயில்வே சார்பில் போர்வை, படுக்கை விரிப்பு, தலையணை உறை மற்றும் முகம் துடைக்கும் துண்டு போன்றவை இலவசமாக பயன்படுத்த வழங்கப்படுகின்றன. ஆனால் பயணத்தின் முடிவில் ரயில்வேயிலேயே ஒப்படைக்க வேண்டிய இந்த பொருட்களில் பெருமளவு காணாமல் போயிருப்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கிடைத்த அதிகாரப்பூர்வ தகவல்களின் அடிப்படையில் 2022 ஜனவரி முதல் 2026 மே மாதம் வரை நாடு முழுவதும் உள்ள பல ரயில்வே மண்டலங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட தரவுகள் ஆய்வு செய்யப்பட்டதில் சுமார் 1.27 கோடி பொருட்கள் மாயமாகியுள்ளதாக அதிர்ச்சிகர உண்மை தெரிய வந்திருக்கிறது. அதன்படி அதிகமாக காணாமல் போன பொருட்களின் விவரம் வெளியாகியுள்ளது. 46,54,000 துண்டுகள், 41,13,000 படுக்கை விரிப்புகள், 23,59,000 தலையணை உறைகள் மற்றும் 12,95,000 போர்வைகள் என இவை அனைத்தையும் பயணிகள் தங்களது பைகளில் சுருட்டி வைத்து சென்றுள்ளனர். இந்த பட்டியலில் எளிதாக எடுத்துச் செல்லக்கூடிய துண்டுகள்தான் முதலிடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. 2022 ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2025 ஆண்டில் மட்டும் இத்தகைய சம்பவங்கள் சுமார் 56% அதிகரித்துள்ளது. இது ரயில்வே நிர்வாகத்தை கவலையடையச் செய்திருக்கிறது. தகவலின்படி பிகானேர், ராஞ்சி மற்றும் டெல்லி ரயில்வே பிரிவுகளில் இந்த பொருட்கள் அதிகளவில் காணாமல் போயுள்ளன. இந்த பொருட்களை மீண்டும் தயாரித்து வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் அவற்றை பராமரிக்கும் ஒப்பந்த நிறுவனங்களுக்கு சுமார் 104 கோடியே 51 லட்சம் ரூபாய் வரை நிதி இழப்பு ஏற்பட்டிருப்பதாக ரயில்வே தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த இழப்புகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் ரயில் இலக்கை அடைவதற்கு சுமார் 30 நிமிடங்களுக்கு முன்பே பயணிகள் பயன்படுத்திய போர்வை, படுக்கை விரிப்பு, துண்டு உள்ளிட்ட அனைத்தையும் ரயில்வே ஊழியர்களிடம் ஒப்படைக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏம்பா, ஒரு துண்டு ஒரு போர்வை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைத்து எடுத்துச் செல்லும் பழக்கம் இந்திய ரயில்வேக்கு 100 கோடிக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பொது சொத்து என்பது நம்முடைய சொத்து என்பதையும் அதை பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதையும் இந்த சம்பவம் மீண்டும் நினைவூட்டி உள்ளது.